ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலர் வத்தல் போட்டு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. பாப்பாவுக்கு கலர் கலராக வத்தல் பொரிச்சு கொடுக்கணும் வீட்டிலேயே செஞ்சு அப்படின்னு ஆசை. இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறதுக்காக நைட்டே என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்லா அரிசி பச்சரிசி 2 படி ஊற வச்சாச்சு. பாத்திரம்லாம் நைட்டெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சாச்சு. இதை அரைச்சி 2த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி காலையில் வெந்நீரில் போட்டு கிளறணும் வடகத்துக்கு. ஸோ இட்லிக்கும் அதே கையோடு ஊற வச்சு அரைச்சிடலாம். லீவ் ஆச்சு, ரம்ஜான் ஆச்சு, அதனால் இட்லிக்கும் மாவு அரைச்சி எல்லாமே புளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி மூடி வச்சுட்டேன். காலையில் எழுந்தோடனே நல்லா புளிச்சிருந்தோடனே இட்லி மாவுக்கு டப்பாவில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ கிளறின வத்தல் ஆற வரைக்கும் டக்குன்னு போயிட்டு நான் ரேஷனில் கொடுத்த துணி இருந்தது இல்லையா, அதை எடுத்து அலசி போட்டிருந்தேன். வேஷ்டியை அதை அலசி போட்டு மாடியில் போட்டுடலான்ட்டு. ஸோ கலருக்கு என்ன பண்ணலான்னா, வெறும் பீட்ரூட் மட்டும்தான் இருந்தது. நம்ம புதினா, பாலக்கீரை அந்த மாதிரிலாம் க்ரீனுக்கு இல்லை கேசரி பவுடர் இல்லை கேரட் ஏதாவது போடலாம். பட் பீட்ரூட் மட்டும் என்கிட்ட இருந்ததுனால அதை வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வத்தல் காய லைட்டாக வரும் கலருங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, நல்லாவே பீட்ரூட் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா டார்க்குன்னா நம்ம மாவு ரெடி பண்ணோன்னா வத்தல் காய லைட்டாக கூட வரலாம். பார்ப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி தான். ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயாச்சு. பாப்பாவையும் எழுப்பிட்டுக்கிட்டு போயிட்டேன். பாப்பா தான் ஹெல்ப் பண்ணா ஃபுல்லாகவே. ஸோ 4 பக்கமும் நல்லா வெயிட் வச்சாச்சு. ப்ளசண்ட்டாக இருந்தது. மார்னிங்கே 6 மணிக்கெலாம் நம்ம போட ஆரம்பிச்சிடணும், இல்லைனா வெயில் வர உட்கார முடியாது. ப்ளஸ் மாவும் நல்லா இறுகி கட்டி ஆகிடும். பாப்பாவுக்கு அந்த க்ரீம் ஃபில்லரில் போட்டு கொடுத்தோன்னா அவள் பாட்டுக்கு சைடில் போட்டுட்டு இருந்தா. நானும் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அப்படியே சைட் பை வேப்பம் பூ எல்லாத்தையுமே பிரித்து தனியாக வச்சுக்கிட்டேன். நான் வேப்பம் பூ துவையல் இல்லை ரசம் ஏதாவது அரைக்கலான்ட்டு. ஸோ சன்னு ப்ளஸ் இந்த பூத்திருந்த பூ எல்லாம் மாடியில் பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். சங்குப்பூ நல்லாவே பூத்திருந்தது. 2 முருங்கைக்காய் பூ காய்ச்சிருந்தது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபுல் வத்தலையும் பார்த்துட்டு வெயிட்டெல்லாம் வச்சுட்டோம், வேணால் பறக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு இட்லியும் சட்னி பொடி எல்லாமே வச்சோன்னா பாப்பாவுக்கு இது பண்ணிட்டான். பாப்பாவுக்கு நிறைய இப்போ பேனு கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏர் பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மத்தியானமாக குளிக்க வச்சுருவேன்.